சார் இப்போ இந்த கோவிட் வேக்சின்க்கு அப்புறம் திருப்பியும் கோவிட் வந்துரும்னு பயப்படுறாங்க. அண்ட் நெறைய ஹெல்த் இஷ்யூஸ் கூட இதனால வருது அப்படின்ற மாதிரி மக்கள் பேசி நம்ம கேட்குறோம். அது எந்த அளவுக்கு உண்மை சார்? ஸோ பொதுவாகவே வேக்சின்ஸ் அப்படின்னாலே பழைய வேக்சின்ஸ் மேலே பெருசாக இல்லாட்டி கூட புதுசாக வர்ற வேக்சின்ஸ் நியூலி டிடெக்டட் வேக்சின்ஸ்லாம் என்ன பயப்படுறாங்க அப்படின்னா, இந்த வேக்சின் இந்த நோய்க்கு எதிராக போட்டோன்னா அந்த நோய் திருப்பி நமக்கு வந்துருமா, வேக்சின்னாலே நோய் வந்துருமா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி எல்லாருக்குமே இருக்குது. ஸோ அது டெஃபினட்டாக மக்கள் வந்து பயப்பட வேண்டியதில்லை. ஏன்னா பிகாஸ் வேக்சின்ங்கிறது அந்த வைரஸை தான் நம்ம உள்ளே செலுத்த போகிறோம், பட் உயிரோடு அப்படியே செலுத்த போகிறதில்ல. ஸோ எய்தர் இன்ஆக்டிவேட்டட்பாங்க. இன்ஆக்டிவேட்டட்னா தே வில் கில் இட். இந்த வைரஸை கில் பண்ணி அது இன்ஆக்டிவேட்டட் ஃபார்மில் உடம்புக்குள்ளே போடுவாங்க. எதுக்காக இந்த வேக்சின் நம்ம போடுறோம் அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய இம்யூன் சிஸ்டத்தை அலர்ட் பண்ணி வைக்கிறோம். இப்படி ஒரு எதிரி வருவாங்க, நீங்கள் ப்ரிப்பேர்டாக இருங்க. ஒரு ட்ரையல், ஒரு ட்ரில் மாதிரி. இப்போ ஒரு மிலிட்ரியில் இருக்கு இல்லையா, மாக் ட்ரில் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி வி ஆர் அலர்ட்டிங் அவர் இம்யூன் சிஸ்டம். இந்த மாதிரி ஒரு ஆள் வரப்போகிறாரு, இதுதான் அதனுடைய அந்த இது, ஸோ கெட் ரெடி அப்படிங்கிற மாதிரி இன்ஆக்டிவேட்டட் வைரஸ் போடுவாங்க. சில நேரத்தில் லைவ் வைரஸ் போடுவாங்க, பட் ஆனால் அதை வீக்கன் பண்ணிடுவாங்க. அவங்களோட பொட்டென்ஷியல் டு கிரியேட் த டிசீஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த வைரஸ் வந்து வீக்கன் பண்ணி அது அட்டன்வேட்டட் வேக்சின்பாங்க. ஸோ அதை வந்து போடும்போதும் அது இட் ஒன்ட் காஸ் எனி இது. சில நேரங்களில் ஒரு வைரஸ்னுடைய ஒரு சின்ன செல், அதனுடைய அவுட்டர் செல்லில் இருக்க ஒரு ப்ரோட்டீனை மட்டும் எடுத்து போடுவாங்க. சில நேரம் ஒரு டிஎன்ஏ ஆஃப் தட் வைரஸ் மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கோவிட்லாம் பார்த்தீங்கன்னா எம்ஆர்என்ஏ ரீகாம்பினன்ட் வேக்சின். அது ஆக்சுவலாக கோவிட் வைரஸ்னுடைய ஒரு டிஎன்ஏ அந்த ஸ்ட்ரக்சரை மட்டும் எடுத்து வச்சு பண்ணியிருக்காங்க. ஸோ அது உள்ளே போடுவாங்க. ஸோ இது எல்லாமே தே மேக் ஷுர் இட் கேன் நாட் ரீப்ரொடியூஸ் த டிசீஸ். அது அந்த மாதிரி என்ஷூர் ஆனால் தான் போடுவாங்க.